Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 857 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கேட்டகரி 2 டோனட்டை உருவாக்கி மோச்சியோட பவர் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லி ஓங்கி லூஃபிய ஒரு குத்து குத்துனா அதுல இருந்து பையன் உடனே எஸ்கேப் ஆயிருவான்னு பார்த்தா அந்த அடியை டைரக்டா பாடியில வாங்கியிருப்பான். சோ அதனாலேயே கண்ணா பின்னா அங்கன்னு ஜம்ப் அடிச்சுட்டு கிடப்பான். இதுல வேற இன்னொரு விஷயத்த சொல்லிடுவான், இதுக்கப்புறம் எல்லாம் உங்ககிட்ட நான் ஒரு இன்ச்சு கூட அடி வாங்க மாட்டேன், பழையபடி உன்னைய கட்டங்கட்டி வச்சு செய்ய போறேன்னு வில்லத்தரமா சொல்லுவான். அப்படியே அங்க கட் பண்ணி சாக்லேட் டவுன்ல இருக்க அந்த ஸ்வீட் ஃபேக்டரியை காட்டுறாங்க. அந்த ஃபேக்டரியை சுத்தி ஃபுல்லா மக்கள் தான் கேக்கு எப்படா ரெடி ஆகும்னு வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆனா அவங்களுக்காக இல்ல, பிக் மாமா தடுக்கிறதுக்காக தான். அந்த டைம் ஏதோ ஒன்னு டம்மு 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 டம்முன்னு இந்த ஸ்வீட் ஃபேக்டரியை நோக்கி வந்துட்டு இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியல. அதே நேரம் ஃபேக்டரிக்குள்ள காட்டுறாங்க, வேலை சும்மா தீ மாதிரி போயிட்டு இருக்குது. ஒருத்தரும் ஒரு செகண்ட் கூட நிக்கல, எல்லாம் விழுந்து விழுந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மிஸ்டேக் கூட நடக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து வேலையை பார்த்துட்டு இருப்பாங்கன்னா பாருங்களேன். சோ இப்படி இங்க தீவிரமா போயிட்டு இருக்குமா. அந்த டைம்ங்கும் போது ப்ரூலி புட்டிங்க்கு கால் பண்ணிருப்பான். என்ன மேட்டர்னா கேக் ரெடி ஆயிடுச்சான் கேப்பா. ஒரு பஞ்சாயத்து இல்ல, நம்ம அம்மாவை கூப்பிட்டு இங்க வரும்போது கேக் ரெடியா இருக்கும், எப்படியும் அவங்கள தடுத்துடலாம்னு சொன்ன உடனே அவளுக்கு செம ஹாப்பி. அப்போ ஸ்டார் ஹேட்ஸை பத்தி ஒரு முக்கியமான மேட்டர் உங்ககிட்ட சொல்லணுமால. அதை கேட்ட உடனே 3 பேருமே ஷாக் ஆவாங்க. ஏன்னா இவங்க அடிச்சு புடிச்சு இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கதே அவங்கள காப்பாத்ததான். ஏதாச்சும் வில்லத்தனமா சொல்லிடுவாளோன்னு பயம். அவ சிரிச்சுக்கிட்டே அவங்க பேசிட்டு இருக்க மேட்டரை ஒட்டு கேட்டுட்டேன்னு சொல்லி அவ கேட்ட மேட்டரை சொல்ல வருவா. அந்த டைம் டோரை போட்டு டங்கு 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 டங்குன்னு யாரோ வெளியில இருந்து தட்டிட்டு இருக்காங்க. ஓபன் பண்ணுங்க, நான் உள்ள வரணும் உள்ள வரணும்னு. யாரான்னு பார்த்தா சிஃபோனோட டாடி. அட மனுஷன் பஞ்சாயத்து பண்ணலாம் வரல, அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. பட் மக்கள் தான் விட மாட்டாங்களே. புட்டிங் சாமா இங்க யாரையுமே உள்ள விடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதனால உங்களை கண்டிப்பா உள்ள விடவே மாட்டோம்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பிளாக் பண்ணுவாங்க. அந்த ஆளு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாரு, என்னோட சிஃபோனை நான் ஒரு டைம் பாத்துக்கிறேன், கொஞ்சூண்டு பாத்துக்கிறேன், அவ ஆத்தாக்காரி இது வரைக்கும் நீ பார்க்க விட்டதே இல்ல, ப்ளீஸ் நீ விடுங்கன்னு அந்த கெஞ்சுவாரு. எது சிஃபோனை பார்க்கணுமான்னு அந்த போலீஸ்க்கு ஷாக்கு. நிறைய பேருக்கு தெரியும் இந்த பவுண்டு தான் பிக் மாமோட 25வது எக்ஸ் ஹஸ்பண்ட்னு. ஒரு சில பேருக்கு தெரியாதுன்னு வைங்க. பவுண்டு எப்படி இங்க கரெக்டா வந்திருப்பாருன்னா அதான் அந்த பறக்கும் கம்பளத்துல பறந்து போயிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம் பாத்துட்டாரு. எங்கேயோ பாத்துருக்குன்னு அவருக்கு டவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவ சின்ன வயசு ஞாபகம் வந்துடும். குழந்தையா இருக்கும்போது எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கா. ஒரு நியாயம் வேண்டாமா? அதே வாயி, அதே கண்கள், அதே மண்டை, அதே கொண்டை. இன்னும் என் குழந்தை கியூட்டா மாறிட்டா. அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் பேசியே ஆகணும், என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போக எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. ஊர் மக்கள் விடவே மாட்டாங்க. என்னையா வெளியில ஒரே சத்தமா இருக்குது, யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு டோரை நல்லா அடிச்சு புடிச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஏதாவது லூசா இருக்கும். சரி ரைட்டுன்னு ப்ரூலி கிட்ட என்னத்தை விட்டு கேட்டேன்னு கேட்பாங்க. அந்த லூசு இன்னைக்கு நைட்டு 1 மணிக்கு ஸ்டார் ஹேட்டோட கப்பல் இந்த ஐலாண்டுக்கு வந்து சேரும். ஆக்சுவலா நாங்க அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்ணோம், மிஸ் ஆயிட்டாங்கம்பா. உடனே சஞ்சய் டைமை பார்ப்பான். மணி 4 மணி கரெக்டா. இப்போ 9 மணி நேரம் இருக்குது. ஆக்சுவலா இவங்க பிளான் இந்த தீவுல வச்சு மீட் பண்றதே கிடையாது, கடல்ல வச்சு மீட் பண்ணி கேக்க கைமாத்தி விட்டுட்டு அப்படியே கப்பல் ஏறி எஸ்கேப் ஆறதான். ஆனா ஏன் அவங்க இங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. இந்த மேட்டரை புட்டிங்க ப்ரூலி கிட்ட கேட்டவனே அவ வழக்கம் போல உளறிடுவா. அதாவது ஸ்டார் ஹேட்டை இங்க மீட் பண்றதா பிளான் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இங்க வராங்கன்னு சொன்ன உடனே இங்க சஞ்சய்க்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இவங்க பிளான் மொத்தமும் எனிமீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா பஞ்சாயத்து தான். இதுல வேற அந்த ப்ரூலி இவங்க பிளான் பண்ண மாதிரி நான் ஸ்டார் ஹேட் லூஃபி அந்த ஐலாண்டுக்கு வர விடவே மாட்டேன், அண்ட் அதுக்கு வாய்ப்பே இல்லன்னு வேற வில்லத்தனமா சொல்லுவான். ஏன் வெட்டிக்கிளி வாட் இஸ் த மேட்டர்னு கேட்டா அவன் இப்ப கேட்டகரி கூட 1-on-1 சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் கூட சண்டை போட்டு இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சது இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் சாக போறான். கண்டிப்பா அவங்க போட்ட பிளான் படி அவங்க கேப்டன் அவங்க கிட்ட திருப்பி போக போறது இல்ல. அண்ட் அப்படியே அவன் தப்பிச்சு போகணும்னு நினைச்சாலுமே அதுக்கு நான் விட மாட்டேன்பா. உடனே இவங்க பயங்கரமா கால்குலேட் பண்ணுவாங்க. என்னன்னா மணி 4, இன்னும் 9 மணி நேரத்துல ஸ்டார் ஹேட்ஸோட கப்பல் இந்த கக்காவோ ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்துரும். அவங்க இங்க வந்து அவங்க கேப்டனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினட்டா பிக் மாம் கேக்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் விட மாட்டா. அது மட்டும் இல்லாம வில்லங்க குரூப் மொத்தமா அந்த இடத்த ரவுண்ட் கட்டிடுவாங்க. டெஃபினட்டா ஸ்டார் ஹேட்ஸால அங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. சோ இதுதான் அந்த வில்ல கூட்டத்தோட பிளான். நீ மட்டும் தான் எங்களோட ஒரே ஹோப். சோ நீ கேக்கு பண்ற வேலையை மட்டும் பக்காவா பண்ணிரு, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்பா. புட்டிங் என்ன முடியாதுன்னு சொல்லுவா. ஓகே ஓகே நல்லபடியா பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விடுவான்னு பார்த்தா இன்னும் பெரிய பெரிய குண்டெல்லாம் தூக்கி போடுவா. என்னன்னா இப்ப வந்து ஓவனோட ட்ரூப் வந்து அங்க வந்து சேர்ந்துட்டாங்களாமா. அந்த கேக்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ பாட்டு கிளம்பிரு, மத்த அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவாளா. அதை கேட்ட உடனே இன்னும் தூக்கி வாரி போடும். எது அந்த ஓவன் மண்டையை இங்க வந்துட்டான்னு. ஏன்னா அவனுமே ஒரு கூறுகட்ட டுமாங்கோலி. அந்த அண்ணா டோரை திறந்துட்டு போக மாட்டான், உங்களுக்கே தெரியுமே. டோரையே இலக்கிட்டு உள்ள போயிருவான். சோ என்ன பண்றதுன்னு பதறிட்டு இருக்கும் போதே வெளியில அந்த மூதேவி வந்துட்டான், அதுவும் அவனோட படைகளோட. அப்போ நல்லவேளை அந்த போலீஸ்காரன் போய் சொல்லிடுவான், இந்த மாதிரி புட்டிங் வந்து யாரையுமே உள்ளுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது அவங்களோட ஆர்டர். என்ன உடனே ஏன் நான் கூட போக கூடாதுன்னு கேட்டா ஆமா யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன உடனே அதுதான் என் சிஸ்டருக்கு வேணும்னா டெஃபினட்டா நான் உள்ள போக மாட்டேன்,
கேட்க வேணா அவங்க ரெடி பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃபேக்டரிக்கு வெளியில யாரோ கலவரம் பண்ணிட்டு இருக்கதா பாத்துருவான். அது வேற யாரும் லே சிஃபானோட அப்பா தான். அதனால பார்த்தோன்னே கடுப்பாயி வாயிலே ஒரு குத்து தெரிச்சடிச்சு போய் விழுவாரு. அவர் உடனே பதறுவாரு, எப்பா என்னைய எதுவும் பண்ணிராத, என்னைய தெரியலையா, நான் தான் உன்னோட டேடின்னு உடனே தெரியும்டா என்னோட எக்ஸ் ஸ்டெப் டேடி அப்படின்னு அவன் கொலவெறியோட சொல்லிட்டு இருக்கான். அப்பாடா என்னைய ஞாபகம் இருக்குதா, நல்ல வேலை வேற யாரும் நினைச்சு கொன்னுருவியோன்னு பயந்தாம்பாரு. மூதேவி உன்னைய கொல்லத்தாண்டா போறேன், என்னோட ஆத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, அதுக்குள்ள நான் உன்னைய போட்டு தள்ளி ஆகணுமானா லின்லினுக்கு தெரிஞ்சதுனான்னு எடுப்பான். அவங்க பேரை கூட சொல்லாத, தெரிஞ்சதுன்னா கடுப்பாயிருவாங்க. எங்க அம்மா வரக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு உன்னைய எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போறேன், அப்பதான் அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்பா. அந்த ஆளு வேணாப்பா, என் பொண்ணு சிஃபனை நான் ஒரே ஒரு டைம் மட்டும் பாத்துக்கிறேன், என்னை எதுவும் பண்ணிராத, பாத்துட்டு நானே போயிடுறேன்னு பயங்கர எமோஷனலா கேட்பாரு. அந்த எமோஷனு ஃபீலிங்ஸ் அது இது லொட்டு லொசுக்குன்னு அவனுக்கு எங்க புரிய போகுது. கொலவெறியோட கூடுவான். இங்க சிஃபோன் யார் அப்படி வெளியில சத்தம் போட்டுட்டு இருக்குதுன்னு ஆர்வமா கேட்பா. அட அவங்க எல்லாம் கண்டுக்காதீங்க, வேலையை மட்டும் பாருங்கம்மா. புட்டிங்க்கு பீதி, ஏன்னா ஸ்டார் ஹேட்ஸும் லூஃபியும் இப்ப பெரிய ஆபத்துல இருக்காங்க. அதுவும் அவன் கட்டகுரி கூட சண்டை போட போயிருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், ஒரு சூப்பர் ஹியூமன். அவனோட பவுண்டியே பில்லியனுக்கு மேல. என்ன ஆனாலும் அவனை டிஃபீட் பண்ண முடியாது, எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்தணும்னு பயங்கரமா பதறுவா. ஆனா சஞ்சய் கேஷலா பார்த்துட்டு இது வரைக்கும் அவன் தோத்தது இல்ல, ஆனா இன்னைக்கு அவன் ஃபர்ஸ்ட் டைம் தோப்பான், நீ ஒண்ணு கவலைப்படாத, எங்க கேப்டன் இருக்கானே அவன் சரியான கிறுக்கு மாக்கான், அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, அப்புறம் எப்படி கட்டகுரிக்கு தெரியும், நீ கவலைப்படாதேம்பா. அங்க லூஃபி அவ்வளவு அடி வாங்கினாலும் மறுபடியும் பிச்சுக்கிட்டு வந்து நிப்பானா. கட்டகுரி இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இதோட உன் சோழிய முடிய போறேன்னு மறுபடியும் டோனட்டை உருவாக்குவான். லூஃபி நான் தோக்கவே மாட்டேன், உன்னைய கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு அட்டாக் பண்றதுக்காக மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போவான். சோ இந்த சண்டேல ரெண்டு பேரும் ஈக்குவலா நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. யாரு ஜெயிப்பான்னு நீங்க கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா பரவாயில்ல, அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.